இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் பாசுமதி அரிசியில் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். வணக்கம், நான் உங்கள் மைசா ராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு சென்னை ஸ்டைல் பாசுமதி அரிசியில் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வெளியூர்லேருந்து நிறைய பேர் இன்னைக்கு ஐடி கம்பெனியில் நிறைய ஆகி போச்சு. அவங்கெல்லாம் வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணியை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம கிச்சனில் அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி சென்னை ஸ்டைலில் பண்ணுறோம். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 கிலோவுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கிறோம். பட்டை 1 கிலோவுக்கு 2 கிராம் பட்டை, 2 கிலோ பிரியாணி போடுறோம். 4 கிராம் பட்டை, 4 கிராம் கிராம்பு, 4 கிராம் ஏலக்காய் இருக்குது, 2 ஸ்டார் ஐனிஸ் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 2 கிலோவுக்கு 800 கிராம் வெங்காயம் போடுறோம். தக்காளி, நாட்டு தக்காளி போடுங்க. ஆப்பிள் தக்காளி இப்போ கோயம்புத்தூர் சைடெலாம் ஆப்பிள் தக்காளி போடுவோம். சென்னை சைடில் வந்து நான் ஆப்பிள் தக்காளியில் நாட்டு தக்காளி 1 கிலோவுக்கு 300 கிராம், 2 கிலோவுக்கு 600 கிராம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கிலோ பாசுமதி அரிசிக்கு 1/2 கிலோ 1/2 லிட்டர் தயிர், 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 200 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு. இது தேவையான பொருட்கள். வாங்க தாளிச்சிடலாம். 2 கிலோ பிரியாணி போடுறோம். அந்த பிரியாணிக்குள்ளே பாத்திரம் வச்சாச்சு, அடுப்பை வைக்கலாம். அடுப்பை வச்சுருக்கிறோம். 2 கிலோ பாசுமதி பிரியாணிக்கு 1 கிலோவுக்கு 250 ஆயில், 2 கிலோவுக்கு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். ரெண்டு கிலோ பிரியாணிக்கு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் லைட்டாக சூடாகும் போது போடுங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் காஞ்சிருக்குது. இந்த டைமில் 2 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம் போடுறோம். இப்போ லைட்டாக பட்டை கிராம் பொடியுது. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போடலாம். 1 கிலோவுக்கு 400 வெங்காயம், 2 கிலோவுக்கு 800 வெங்காயம் போடுறோம். 400 800 கிராம் வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு லைட்டாக ஸ்லோவாக இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப ஹை குக் பண்ணக்கூடாது. ஹை குக் பண்ணாமல் டக்குன்னு வெங்காயம் கருகிரும். அதனால் லோ குக்கிங் பண்ணணும். இந்த பிரியாணியோட ஸ்டைலில் லோ குக்கிங் தான். அதனால் வெங்காயம் அடுப்பை வந்து 40 பாயிண்ட், அதாவது ஒரு 100 பாயிண்ட் எரியிற இடத்துல 40 பாயிண்ட் வைங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியே மெதுவாக அந்த வெங்காயம் வெந்தால் தான் அந்த வெங்காயத்தோட எசன்ஸு எண்ணெயில் இறங்கும், பிரியாணி ஜம்முன்னு வரும். இப்போ நம்ம அடுப்பை மெதுவாக வச்சுருக்கோம், 40 பாயிண்டில் வச்சுருக்கிறோம். அப்படியே வந்துட்டு இருக்குது. வெங்காயம் வேகட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெங்காயம் ஒரு 80% வந்தாச்சு. இந்த டைமில் இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 2 செகண்ட் இருந்தால் போதும். வெங்காயம் வேகும்போது ஸ்லோவாக வைங்க, ரொம்ப ஹை ஸ்பீடாக வைக்காதீங்க. ஏன்னா ஹை ஸ்பீடாக வச்சா வெங்காயம் கருகும், கருகின வாசம் அந்த பிரியாணிக்கு வரும். அதனால் ஸ்லோவாக வச்சு வேக வைங்க. இப்போ வெங்காயம் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும் வெங்காயம். இப்போது வெங்காயம் எல்லாம் வந்துருச்சு. ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா வச்சுருக்கிறோம். 4 பச்சை மிளகா வச்சுருக்கிறோம். அதை போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மண் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. மல்லி புதினா போட்டோன்னே இந்த அளவுக்கு வதங்கியிருக்கோம். நல்லா அருமையாக மசாலா ஆயிடுச்சு. இப்போது மல்லி புதினா நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் 100 கிராம், 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 2 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு வச்சுருக்கோம். இதை போடுறோம். போட்டு அப்படியே ஒரு வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு ஒரு 50% 60% வந்தாச்சு. இந்த டைமில் ஒரு 2 கிலோ, நம்ம 2 கிலோ பிரியாணி போடுறோம். இந்த 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் போட்டாச்சு. லைட்டாக ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறோம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 1 கிலோவுக்கு 300 கிராம் தக்காளி, 2 கிலோவுக்கு 600 கிராம் தக்காளி போடுறோம். இது வந்து நாட்டு தக்காளி. ஒரு கலக்கிட்டு 2 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றுறோம். தக்காளி நல்லா பிரிஞ்சு, நல்லா தக்காளி வெந்துருச்சு. வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 2 கிலோ பிரியாணிக்கு 2 பிஞ்சு உப்பு போடுறோம். உப்பு போட்டு கலக்கிட்டோம்னா தக்காளி மடானி மிச்சம் இருக்கிற தக்காளி டக்குன்னு மசிஞ்சிரும். அதுக்காக 2 பிஞ்சு உப்பு போட்டுருக்குறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1 கிலோவுக்கு 800 ml தண்ணி,
2 கிலோவுக்கு 1,600 ஊற்றுறோம். 1,600 ஊற்றுறோம். இப்போ 1,600 தண்ணி ஊற்றிருக்கிறோம். தண்ணி கொஞ்சம் தளன்னு கொதிக்க விடணும். தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா சேரும். ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது, ரொம்ப நேரம் கொதிக்க விட்றாங்க. இப்போ நல்லா தளன்னு கொதிச்சோன்னா மறுபடியும் அடுப்பை ஸ்டிம் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா அருமையான ஒரு மசாலா ஆயிடுச்சு. தண்ணி இந்த பக்கம் வச்சுருக்கோம் கொதிக்கிறதுக்கு, வேகிறதுக்கு. தண்ணியும் கொதிக்குது. இந்த டைமில் என்ன செய்கிறோன்னா சிக்கனை போடுறோம். சிக்கன் இந்த மாதிரி 100 கிராம் பீஸ் போடுங்க. 100 கிராம் பீஸ் போட்டால் சாப்பிட்றதுக்கு அப்படி ஜம்முன்னு இருக்கும். 2 கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன் போடுறோம். ஏன்னா சிக்கன் நிறைய போடும்போது சாப்பாடோட டேஸ்ட்டு தனியாக அப்படி தூக்கி கொடுக்கும். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே அதுதான். நல்ல கறி அதிகமாக பிரியாணியோட டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ 3 கிலோ சிக்கன் போடுறோம். மசாலாவில் சிக்கன் போட்டாச்சு. ஒரு 40% சிக்கன் வெந்தால் போதும். மிச்சம் 60% வந்து நம்ம தம்மில் வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடுறோம். மூடியாச்சு. சிக்கன் வந்துருச்சான்னு பார்க்கலாம். அருமையான ஒரு மனம், சூப்பர். இப்படி ஒரு பிரியாணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் ஒரு 40% வந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு 40% சிக்கன் வந்துருச்சு. இப்போது இந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம். இந்த பிரியாணிக்கு மசாலாவில் நம்ம எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, புதினா எல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால் தண்ணியில் போட வேண்டியது இல்லை. நம்ம இங்கே எல்லாம் மசாலாவை போட்டனால சிலவங்க தண்ணியில் போட்டு வடிப்பாங்க. நம்ம அதுக்கு இல்லை, நம்ம எல்லாம் மசாலாவை போட்டோம். இப்போ அரிசியை போடுறோம் தண்ணியில். இந்த அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். இந்த அரிசியை போடுறோம். அரிசி நல்லா ஊறி இருக்குது. அரிசி சுடுதண்ணியில் போட்டிருக்கிறோம். அரிசியை வந்து ரொம்ப வேகமாக கலக்கிடக்கூடாது, உடஞ்சி போயிடும். அப்படியே மெதுவாக அப்படி கலக்கணும். நம்ம கலக்கிறோம் பாருங்கள். அப்படியே ஒரு சுற்றுனா போதும். அப்படி மெதுவாக கலக்கிட்டோம்னா அந்த அரிசி வெந்ததுக்கப்புறம் நல்ல நீளமாக நம்மளுக்கு கிடைக்கும், முனை உடையாமல். சிக்கன் 40% நல்லா வெந்திருக்குது. அரிசியும் 40% நல்லா வெந்திருக்குது. மிச்சம் 60% தம்மில், ரெண்டுமே 60% தம்மில் வெந்துடும். இப்போ அரிசி எடுத்து பார்க்கலாம். இப்போது இது 40% வந்திருக்கு சாப்பாடு. பார்த்திங்களா, மணி மாதிரி சாப்பாடு வந்திருக்குது நீளமாக. இது நம்ம இப்போ சாப்பாடை வடிக்கிறோம். இப்போது மசாலா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போது இந்த டைமில் சாப்பாடும் சூடாக இருக்கானோ, தண்ணியும் கொதிச்சிட்டு இருக்கானோ. இப்போ அரிசியை போடுறோம், சாப்பாடை போடுறோம். சாப்பாடு போட்டோம். சாப்பாடு ஒரு மட்டம் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம சாப்பாடு போட்டதும் இந்த மாதிரி ஒரு மட்டம் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி மட்டம் பண்ணிட்டோம். இந்த டைமில் லைட்டாக கரண்டியை போட்டு லேசாக அதை அப்படி ஒரு கலக்கலை கொடுக்கணும். என்னென்னா அந்த மசாலா கரெக்டாக சேர்றதுக்காக நம்ம அதை செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ மீண்டும் மட்டம் பண்ணிக்கலாம். ஏன்னா பீஸ் பெருசாக போட்டிருக்கிறோம். இப்போது அதுக்கு தேவையான தண்ணி மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுறோம். நம்ம அரிசி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றினாலே போதும். இப்போது அரிசியும் தண்ணியும் கரெக்டாக மட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மட்டமாக இருக்கணும். இப்போ மீண்டும் ஒரு மட்டம் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ கரெக்டாக மட்டமாக இருக்குது தண்ணியும் சாப்பாடும். இந்த அளவு மூடியை போடலாம். மூடியை போட்டு அடுப்பு கீழே ஸ்டிம் லைட்டாக வச்சுக்கிங்க. மேலே தம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மூடி போட்டு லைட்டாக சைடில் ஆவி வரும். இந்த டைமில் என்ன செய்கிறோன்னா நம்ம தம் போடுறோம். இந்த மாதிரி தம் போட்டு ஆவி வெளியே வரும்போது தம் போடுறோம். தம் போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விடுறோம். 10 நிமிஷம் போட்டோன்னே உடச்சி பார்க்கலாம். இப்போது 1/4 மணி நேரம் ஆச்சு. தம் உடைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர், அருமையான சென்னை பாசுமதி அரிசி வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உடச்சி பார்ப்போம். ஆஹா, சூப்பரான ஒரு லெக் பீஸ் பிரியாணி. அப்படியே பஞ்சு மாதிரி கறி வந்திருக்குது. அருமையான ஒரு சென்னை பாசுமதி அரிசி பிரியாணி சூப்பர் ரெடி ஆகிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். அப்படியே கறி நல்லா பூவாக வெந்திருக்குது. இப்போ அப்படி வச்சு
இதை மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லையும் இந்த மாதிரி பாஸ்மதி பிரியாணி சென்னை ஸ்டைலில் செய்யணும்னு சொல்லுங்கள். எங்கள் மைசா கேட்டரிங்ஸை கூப்பிடுங்க. எங்கள் ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. நன்றி, வணக்கம். உங்கள் மைசா ராஜன்.